ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியிலே வாக்காளர்கள் நல்ல ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தொகுதியிலும் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள். ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வேடசந்தூர் தொகுதிகளிலெல்லாம் 90% கடந்திருக்கின்றது. மற்றபடி நிலக்கோட்டை, பழனி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளிலெல்லாம் சற்று வாக்குப்பதிவு குறைந்திருக்கின்றது. தொகுதி மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தொகுதியிலும் வாக்குப்பதிவு 85% இருக்கின்றது. மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த பகுதிகளில் எல்லாம் குறைவாகவே வாக்கு பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை குன்னூர் தொகுதியிலே 77, கூடலூர் தொகுதியிலே 80% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. உதகமண்டலம் தொகுதியிலே 77% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியிலே ரிஷிவந்தியத்திலே 87, கள்ளக்குறிச்சியிலே 86, சங்கராபுரத்திலே 86, உளுந்தூர்பேட்டையிலே 87% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலே 2 தொகுதி, ஒன்று குன்னம் தொகுதியிலே 84, பெரம்பலூர் தொகுதியிலே 85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல தொகுதிகள் 90 கடந்திருக்கின்றது. ஈரோடு பவானி 90 கடந்திருக்கின்றது. அதே போன்று ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் 90% கடந்திருக்கின்றது. ஈரோடு பெருந்துறை 90% கடந்திருக்கின்றது. மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி 89% பதிவு செய்திருக்கின்றது. ஈரோடு பவானி தொகுதி 89% பதிவு செய்திருக்கின்றது. ஈரோடு மேற்கு தொகுதி 87%, ஈரோடு கிழக்கு 89%, அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி 87% என்று ஈரோடு மாவட்டத்தில் பல தொகுதிகள் 90% வாக்குகளை கூட பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ராமநாதபுரம் பார்த்தால் சராசரியாக 76% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. சேலம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 90%க்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் குறைந்தபட்சமாக 73% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகின்றார். அதே போன்று அங்கே மாங்குடி, தேர்போகி பாண்டி என்று காங்கிரஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திலே மருத்துவர் பிரபு போட்டியிடுகின்றார்கள். நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தின் மற்ற தொகுதிகள் எல்லாம் 90% வாக்குகளை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியால் மொத்தமாக 73% வாக்குகளை மட்டுமே இன்று மாலை 6 மணி வரை பெற முடிந்திருக்கின்றது என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மானாமதுரை தொகுதி மட்டுமே ஒரு 78% வாக்குகளோடு இருக்கின்றது. மற்ற தொகுதிகள் அனைத்தும் குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசியில் சராசரியாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. வாசுதேவநல்லூர் 80%, தென்காசி 81%, அது மட்டுமல்லாமல் சங்கரங்கோவில் 80%, கடையநல்லூர் 81%, ஆலங்குளம் 83% என்று வாக்குகள் பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. இதே போன்று வெவ்வேறு மாவட்டங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்குகளையும் கூட பார்த்தோம் என்றால் பெரும்பாலான மாவட்டங்களிலே குறைவாகவே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன ஒரு சில தொகுதிகளில். அதே நேரம் சராசரியாக தமிழ்நாடு முழுவதும் 90% தொடக்கூடிய விதமாக வாக்குகள் பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 87% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. கோவை மாவட்டத்திலே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் அந்த அளவுக்கு வாக்குகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. முக்கிய தொகுதிகள் என்று பார்த்தோம் என்றாலும் மாவட்ட வாரியாக பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் எல்லாம் 80% கடந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலே சற்று குறைவாகவே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வாக்குகள் சற்று குறைவாகவே பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. அரியலூர் மாவட்டத்திலே 85% வாக்குகளும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்திலே 83% வாக்கு பதிவாகி இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. கரூர் மாவட்டத்திலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாலை 6 மணி வரை 4,82,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது இந்த தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது ஒரு முக்கியமான காரணியாக அமைய இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு கடந்த முறையை காட்டிலும் 15-20 லட்சங்கள் வரை கூடுதலாகவே வாக்குகள் பதிவாகி வந்திருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் அந்த வாக்குகள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றன, இளம் வாக்காளர்களுடைய வாக்குகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கின்றது என்பதெல்லாம் இந்த தேர்தல் முடிவு வெளியாகக்கூடிய அந்த நாளில் தெரிய வரும். அவிநாசி தொகுதியை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியிலே வாக்காளர்கள் ஆர்வத்தோடு சென்று வாக்களித்திருக்கிறார்கள். 90% வாக்குகள் அவிநாசி தொகுதியில் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கடந்த முறையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு
15% அளவிற்கு வாக்குகள் உயர்ந்திருக்கின்றது. அதே போன்று லால்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே லீமா ரோஸ் மார்டின் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றார். தாவேகாவிலே கூப்பாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அந்த தொகுதியிலும் காலை முதலே கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி வந்ததை பார்க்க முடிந்தது. 86% வாக்குகள் திருச்சி லால்குடி தொகுதியிலே பதிவாகி இருக்கின்றது. பாலக்கோடு தொகுதியிலே KP அன்பழகன் போட்டியிடுகின்றார். தருமபுரி மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இந்த பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது. 92% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.